ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், வடைக்கு பருப்பு வடைக்காக கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதால் 1 கப் கடலப்பருப்பு, 1 பச்சை மிளகா, 2 வத்த மிளகா, உப்பு, தேவையான உப்பு, பெருங்காயம் போட்டு கொரன்னு அரைச்சின்னு வரணும். இதை வந்து கிட்ட 1 ஹவர் 2 மணி நேரம் கூட ஊறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடலப்பருப்பு லேட் ஆகும். கடலப்பருப்பு வடை தான் இன்றைக்கி, அது ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது அரைச்சிட்டு வந்து வடை தட்டும் போது காட்டுறேன் உங்களுக்கு. வடைக்கு அரைச்சின்னு வந்தாச்சு. இதை பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், அப்போ தான் மொறுன்னு இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த வடையை தட்டும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி போடணும். பெருங்காய பொடி போடும்போது உங்களுக்கு நீங்கள் போடுங்க, நான் காட்டலை உங்களுக்கு. இது மாதிரி நல்லா இதில் வந்து கையாலேயும் தட்டலாம், இல்லை இதுலேயும் போடலாம். மஞ்சப்பொடி போடணும், கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி. இது லைட்டாக இருக்கும், அதனால் மஞ்சப்பொடி போடணும். போட்டு உங்களுக்கு தட்டும் போது காட்டுறேன். இந்த பாருங்கள், எல்லாம் பசரி வச்சாச்சு. இழுப்பச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி தட்ட வேண்டாம், தட்டும் போது காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், வடையை இது மாதிரி இலையில அந்த பருப்பு வடையை இது மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு இப்படி இதை பாருங்கள், இப்படி லைட்டாகவும் பண்ணலாம், கையில் வச்சும் பண்ணலாம். இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு, அதில் சின்னதாக கையில் வச்சும் பண்ணலாம், இல்லை இலையில வச்சு அப்படியே எடுத்து போடலாம். இதை பாருங்கள், போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனோடனே எடுக்க 2 பக்கமும் சிம்மில் வச்சு வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் துவச்சி தட்டில் வச்சு இப்படி தட்ட வேண்டியதான். அவ்வளோதான். உங்களுக்கு வடை வந்து இப்போ திருப்பி போட்டுட்டு ஆனோன்னே உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும், அதான் கொரன்னு அரைச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோரில் 2 சுற்றி அப்படியே எடுக்க வேண்டியதான். தேங்காய், உங்களுக்கு தேங்காய் போடணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஏன்னா வெங்காயம் இன்றைக்கி சேர்த்துக்க மாட்டோம், அதனால் அது மாதிரி சொல்கிறேன். நெய் 1 ஸ்பூன், நெய்யும் இருக்குது, நெய் 1 ஸ்பூன் ஊற்றியாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் போகி நல்வாழ்த்துக்கள். வீட்டில் எல்லாம் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது மாதிரி மொறுன்னு வடை ரெடி ஆகிடுது. இதை பாருங்கள், இது மாதிரி பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், மொறுன்னு இது மாதிரி ஆகிடுது. நீங்களும் வடை தட்டி பாருங்கள். பருப்பு வடை, ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. போகி கட்டலாம், இல்லைன்னா சாயந்தரத்தில் ஒரு நாள் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுங்கள். வெங்காயம் உங்களுக்கு பிடிச்சா வெங்காயம் போட்டு தட்டுங்க. நான் இன்றைக்கி சேர்க்கக்கூடாதனால தேங்காய் போட்டு தட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.